கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவாக்கிய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யோவான் எழுதின சுவிசேஷம், அதில் 16ஆம் அதிகாரம், அதில் 26ஆம் வசனம். யோவான் 16:16. அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஓய்வு நாளாகி என்று கர்த்தர் என்ன ஒரு அருமையான வசனத்தை கொடுத்துருக்காரு பாருங்க. நான் உங்களுக்காக பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வேன். நம்ம என்ன கேட்டாலும், நமது விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றும்படியாக நான் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஓய்வு நாளாகி என்று தேவன் கொடுத்த வாக்கு தான், நான் உங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவர், நான் உங்களுக்காக பிதாவினிடத்தில் கேட்பேன் அப்படின்னு. அதாவது எப்படி கேட்பாரு? ஏன்னா நமக்காக இருக்குன்னு நமக்கு எல்லாம் தெரியும். பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்தது நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்ப நமக்காக எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அது வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அந்த நாளில் எந்த நாளில் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த நாளில், இயேசுக்காக ஓடுவேன் என்று முடிவெடுத்த நாளில், நேற்றைய தினம் பார்த்தது போல அந்த பரிசுத்தத்திலே நான் நிலைத்து நிற்பேன் என்று முடிவெடுத்த அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான். இதே யோவானில் படிக்கிறோம். நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் அப்படின்ட்டு யோவானில் படிக்கிறோம். இதே யோவானில் இன்னொரு வருஷத்தை பார்க்கணும். நம்ம என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். அப்போ கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறான், எதை கேட்டாலும் தருவேன், எல்லாம் ஓகே, தேவனோட விருப்பம் அதுதான், நீங்கள் எதை கேட்டாலும் தருவீங்க உங்களுக்கு அப்படின்னு. ஆனால் அதில் ஒரே ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா, என் நாமத்தின் நிமித்தம், இயேசு கிறிஸ்து நாமத்தின் நிமித்தம். இயேசு கிறிஸ்து நாமம் என்ன? அன்பான நாமம், ரட்சிக்கும் நாமம், எல்லாரையும் உயிர்ப்பிக்கும் நாமம். அப்ப நம்ம கேட்கிற வேண்டுதல்கள் எப்படி இருக்க வேண்டும், அதை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அடுத்தவங்களோட நலனுக்காக நம்ம கேட்கிறோமா? இல்லை அவன் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், அவன் கேட்டுக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, அவன் இருக்கிறத நான் புரிய கூட நான் நல்லா இருப்பேன், அவன் தரமட்டத்துக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? அப்படின்னு சொன்னால் என்றைக்குமே நம்ம வேண்டுதல் கேட்கப்படாது. இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, ரொம்ப அழகா தேவன் சொல்றாரு, நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். அப்போ நம்ம அப்ளிகேஷன் தேவன்கிட்ட போட வேண்டும். தேவன் நாமத்தின்படி அதை ரெக்கமெண்டட் ஒரு சில வேலைகள் போகும்போது ரெக்கமெண்டட் யார் ரெக்கமெண்ட் பண்ணா அப்படின்னு போது கீழே ரெக்கமெண்டட் பை அப்படின்னு போடுவோம். அப்போ ரெக்கமெண்டட் பை ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு போட்டோம்னா அந்த ரெக்கமெண்டேஷன் அங்கே செல்லுபடியாகும். நல்லாவே தெரியும். ஒரு அப்ளிகேஷனுக்காக போகும்போது யார் உங்களை அனுப்புனா, யார் உங்களை அனுப்புனான்னு முஸ்லிம் இன்னார் அனுப்புனாருங்க அப்படின்போது ஒவ்வொரு அனுப்புனாரா, சரி நான் செய்கிறேன், எல்லாமே அதை தாண்டி வந்துருப்போம். இதே தான் பரலோகத்தில் நம்ம நடக்க போகிறது. இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நம்ம கேட்கும் பொழுது பிதாவானவர் நம்மளுக்காக சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து, நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன், நான் தான் கையெழுத்து போட்டேன், நீ என்னோட பிள்ளை, நீ நான் சொல்லி அனுப்பப்பட்ட பிள்ளை அப்படின்னு இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், நம்ம கேட்கிற காரியங்கள் அவர் நாம மகிமைக்காக இருக்கிறதா? இல்லை நான் அப்படியே முதலே சொன்னது போல யாரை கேட்டுக்கிட்டு போனால் பரவாயில்ல, நான் நல்லா இருந்தால் போதுங்கன்னு நினைக்கிறோமா? இன்றைக்கும் அது நடக்காது. தேவனோட சிந்தையை அறிந்து அதில் நிலைத்திருந்து அதன்படி நம்ம தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வசனத்தை நான் திருப்பி படிக்கிறேன் பாருங்க. அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இதை சொல்லித்தான் தெரியணும் நம்ம கிடையாது, நமக்கு எல்லாமே தெரியும். அப்போ தேவன் என்ன அழகாக சொல்றாரு பாருங்க, என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவ இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நம்மளை கேட்டு அதை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, உமது நாமத்தின் நிமித்தம், உமது நாமத்தின் மகிமையான காரியங்களை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக நீர் எங்களை அழைத்து கொண்டிருக்கிறார்களே. அப்பொழுது நீர் பிதாவினிடத்தில் எங்களுக்காக விண்ணப்பம் செய்து அதை எங்களுக்காக செய்து தருவேன் என்று கொடுத்த வாக்குக்காக நன்றி தவறு. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தகப்பனே, உமது நாமத்தின் நிமித்தம் அவர்கள் தங்கள் தேவைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாக நிலைத்து நிற்க உதவி செய்ய மாட்டேன். குடும்பத்தில் சிக்கானவர்களை, உடல் நல குறைவு உள்ளவர்களை உமது தெரிகிறோம் அப்பா. அன்றைய தினம் படுக்கையில் இருந்து அவனை பார்த்து சொல்கிறாண்டவரே, படுக்கையை எடுத்துக்கொண்ட நடை என்று சொல்கிறாண்டவரே, அதே போல் நாங்களும் சொல்கிறோம் அப்பா, படுக்கையை எடுத்துக்கொண்ட நடை என்று உமது நாமத்தின் நிமித்தம் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. நோடி பொழுதில் இருந்த அந்த குடும்பத்தில் உள்ள யார் யார் சிக்காயிருக்கிறோம் அவங்க சிக்னஸ்
நோய் நொடிகள் அன்னையத்தையும் நீங்களாக எடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.